வணக்கம் மக்களே. நடிகர் கமல்ஹாசனோட பாபநாசம் திரைப்படம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாபநாசம் படத்தில் கமலுக்கு மகளாக நடிச்சிருந்தவங்க தான் நடிகை எஸ்தர் அனில் அவர்கள். மலையாளம், தெலுங்கு, தமிழ் மொழிகளில் தொடர்ந்து நடித்து வந்துட்டுருக்காங்க. அன்று சிறு பெண்ணாக இருந்தவர் இன்று ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். இவரோட சமீபத்திய புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. எஸ்தர் அனிலை பொறுத்த வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சவங்க. 2010ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான நல்லவன்ற படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமாயிருக்காங்க. அடுத்த படமே மோகன்லாலோட ஒரு நாள் வரும் படத்தில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மலையாள படங்களில் நடித்தவங்க 2010-13 காலகட்டங்களில் மட்டும் 14 படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். இதில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான திருஷ்யம் படத்தில் நடிகர் மோகன்லாலுக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க எஸ்தர் அனில். படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் தமிழில் ரீமேக்கும் செய்யப்பட்டது. இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசன் கௌதமியோட இளைய மகளாக நடிச்சிருப்பாங்க எஸ்தர் அனில் அவர்கள். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட எஸ்தர் அவர்கள் தமிழில் பாபநாசம் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருக்காங்க. இதை தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சும் இருக்காங்க. மலையாளத்தில் திருஷ்யம் 2 படத்தில் மோகன்லாலோட வளர்ந்த மகளாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து தெலுங்குலையும் திருஷ்யம் 2விலும் நடிச்சிருக்காங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு படங்களில் முதன்மை கதாபாத்திரங்களை நடித்தவர்கள் மட்டுமே மாறினார்கள். ஆனால் குழந்தை நட்சத்திரமாக நடித்த எஸ்தர் 3 மொழிகளிலுமே மாறாமல் அவரே நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது திருஷ்யம் 3 படத்திலையும் நடித்து வந்து கொண்டிருக்கிறார். மேலும் ஹீரோயின் ஆவதே இவரோட கனவுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பணிகளில் தற்போது ஈடுபட்டு வரும் எஸ்தர் அனில் அவர்கள் தமிழில் வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் உருவாகி இருக்கிற V3ங்கிற படத்துலையும் விஜின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறார் நடிகை எஸ்தர் அனில் அவர்கள். அவரோட சமீபத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களை பெரும் வைரலாகி வந்துட்டு இருக்குது. பாபநாசம் படத்தில் கமலுக்கு மகளாக நடித்தவரா இவர்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.